பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பழைய ஏற்பாட்டை நாம் படிக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை, பழைய ஏற்பாடு மாம்சம் என்கிற ஒரு போதனை சில வருடங்களாக இருக்கின்றன. இது உண்மையா என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டின் வசனங்களை வைத்தே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை என்பது உண்மைதான். அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும் மற்றும் வசனங்கள் 28 முதல் 29 வரைக்கும் இந்த வசனங்களை நாம் படித்தால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, விருத்த சேதனம் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. மேலும் கிறிஸ்தவர்களுக்கு தசமபாகமோ காணிக்கையோ கட்டிட ஆலயமோ இல்லை என்பது உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாட்டை படிக்கக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை என்கிற இந்த ஒரு போதனை உண்மையா என்பதை குறித்து நாம் வசனங்களின் துணையோடு ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் அதிகாரம் 5 வசனம் 39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வசனத்தை பேசுகிறவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய பொழுது யூதர்களிடம் இருந்த வேத வாக்கியம் எது? பழைய ஏற்பாடு மட்டும்தான் யூதர்களிடம் அப்பொழுது இருந்த ஒரு வேத வாக்கியம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து எதை சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மேலும் பழைய ஏற்பாட்டை பார்த்து வேத வாக்கியம் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். அதுவும் அல்லாமல் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்றும் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் நித்திய ஜீவன் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு உறுதி செய்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் வேலைதான் பழைய ஏற்பாட்டின் வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய எழுதி இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கக்கூடாது, பழைய ஏற்பாட்டை போதிக்கக்கூடாது, பழைய ஏற்பாடு மாம்சம், பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை என்கிற இந்த ஒரு உபதேசம் சரியானதா என்பதை சிந்தித்து பாருங்கள். லூக்கா 24:27, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாருன்றதை பாருங்க. அவர் உயிர் தெழுந்த பிறகு மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பழைய ஏற்பாட்டில் மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரை குறித்து எழுதியிருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. இதை இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டிலிருந்து விவரித்து காண்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டை போதிக்கக்கூடாது என்று சொல்வது தேவதூஷணமாய் இருக்கிறது. மேலும் பழைய ஏற்பாட்டை பார்த்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு வேத வாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 24:44, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்புதான் இந்த வசனத்தை பேசுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் யாரை பற்றி எழுதியிருக்கிறது? என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்றார். பழைய ஏற்பாட்டில் யாரை பற்றி எழுதியிருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் முழுக்க முழுக்க எழுதியிருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பழைய ஏற்பாட்டை வாசிக்க கூடாது, அதை போதிக்க கூடாது என்று சொல்வது ஆவியானவருக்கு விரோதமான தேவதூஷணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:46, நீங்கள் மோசேயை விசுவசித்தீர்களானால் என்னையும் விசுவசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல யாரை பத்தி எழுதியிருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது தான், அது உண்மைதான். அதற்காக பழைய ஏற்பாடு படிக்கக்கூடாது, அதை போதிக்கக்கூடாது என்று சொல்வது கர்த்தருக்கு விரோதமான போதனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 1 அதிகாரம் வசனம் 45, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரானும் ஆகிய
இயேசுவே என்றான். இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க? நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். மோசே நியாய பிரமாணத்துல யாரை பத்தி எழுதியிருக்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாரை பத்தி எழுதியிருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி. அவரை கண்டோம் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க வந்து எழுதப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்குது. அதை புரிந்து கொள்ள உணர்வு இல்லாததுனால தான் வந்துட்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் வந்துட்டு வெளியில் வருது. பழைய ஏற்பாடு முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதியிருக்குது. அதனால் பழைய ஏற்பாட்டு வசனங்களில் வந்துட்டு ரட்சிப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனம் 43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிற வசனங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேத வாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேர்ட் ஆஃப் காட்னா என்னது? ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிளஸ் நியூ டெஸ்டமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் அதிகாரம் 17 வசனம் 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தினம்தோறும் எந்த வேத வாக்கியங்களை பெராயா நகரத்து மக்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க? பழைய ஏற்பாடை தான் தினம்தோறும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன்னா அவங்க ஆராய்ஞ்சு பார்த்த காலகட்டத்தில் புதிய ஏற்பாடு முழுக்க எழுதப்படவில்லை. அப்படியே ஒரு சில புஸ்தகங்கள் எழுதியிருந்தாலும் எல்லாருடைய கைக்கும் அது போய் சேரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெராயா நகரத்து மக்கள் இயேசுவை குறித்து சொல்லிய சுவிசேஷம் சரியா இல்லையாங்கிறத எந்த புஸ்தகத்தை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க? பழைய ஏற்பாடை வச்சு தான் வந்துட்டு சுவிசேஷம் சரியா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் சுவிசேஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதா? அல்லது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதா? பழைய ஏற்பாடு யாரால் எழுதப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனங்கள் 15 முதல் 17 வரை. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதுல தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான்? பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். தீமோத்தேயுவுக்கு சிறு வயதிலிருந்து தெரிந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் எது? பழைய ஏற்பாடு ஒண்ணுதான். அப்ப பழைய ஏற்பாடை பார்த்து ஆவியானவர் இங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த வேத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பழைய ஏற்பாடு பரிசுத்த வேத எழுத்துக்கள், ஹோலி ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் 16வது வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா புதிய ஏற்பாடு மட்டும்தான் தேவ ஆவியினால கொடுக்கப்பட்டதா? வேத வாக்கியங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா all scripture is given by the inspiration of God. all scripture is இங்க சிங்குலர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா வேத வாக்கியங்கள்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த அந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. மேலும் இதை எழுதின பொழுது, இந்த வசனம் எழுதி 2000 வருஷம் ஆகுது. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தை எழுதின போது தீமோத்தேயு கிட்ட கையில இருந்த வேத வாக்கியம் எது? பழைய ஏற்பாடு ஒண்ணுதாங்க. புதிய ஏற்பாடுல எல்லா புஸ்தகமும் தீமோத்தேயு கிட்ட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தீமோத்தேயு இதை எப்படி புரிஞ்சிருந்திருப்பான்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்குதுனாக்க என் கையில இருக்கிற பழைய ஏற்பாடு எல்லா புஸ்தகங்களும், புதிய ஏற்பாடுல சில புஸ்தகங்கள் இருக்குது, இது எல்லாமே தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் தீமோத்தேயு உணர்ந்திருப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும்னு சொன்னாக்க அவனுக்கு என்ன தேவை? வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவை. ஒரு மனுஷன் தேறின வேத பாரகனா இருக்கணும்னு சொன்னாக்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் வாசிக்கணும். ரெண்டுல இருந்தும் வெளிப்பாடுகள் வந்துட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தெரிந்தாதான் வேத பாரகனை போல வந்துட்டு போதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவைகள் உபதேசத்துக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் வைத்து நாம் உபதேசிக்க வேண்டும் என்பதும் 17வது வசனத்துல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது.
பழைய ஏற்பாடு உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்றது தேவ தூஷணமா இருக்கிறது. மத்தேயு 13:52 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஸோ ஒரு தேறின வேத பாரகன் அப்படின்னு சொன்னா யாரு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் படித்தவன் தான் தேறின வேத பாரகன். அவன் என்ன செய்யணுமா? புதியவைகள்ல இருந்தும் பழையவைகள்ல இருந்தும் எடுத்து போதிக்கணும். அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே போதிக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு உணர்த்துகிறார். இதைத்தான் நம்ம முந்தின வசனத்திலையும் படித்தோம். 2 தீமோத்தேயு 3:16 தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருக்கணும்னு சொன்னாக்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே நமக்கு அவசியம். மேலும் இங்க மத்தேயு 13:52 இயேசு கிறிஸ்து இதான் சொல்றாரு, தேறின வேத பாரகன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒருவன் தேறின வேத பாரகனா இருக்கணும்னு சொன்னாக்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே நமக்கு ரட்சிப்புக்கு அவசியமா இருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை படிக்கக்கூடாது, அது மாம்சம், அதில் ரட்சிப்பு இல்லை என்பது தேவ தூஷணமாய் இருக்கிறது. 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அந்த தீர்க்க தரிசனம் எப்படி உண்டாச்சான்? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் அதாவது தீர்க்க தரிசிகள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதுனதுதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். புதிய ஏற்பாடோட பழைய ஏற்பாடு தான் பெட்டர் அப்படின்னு சொல்றதோ இல்லை பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தான் பெட்டர்னு சொல்றதும் ரெண்டுமே தேவதூஷணம். ரெண்டுமே சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை. பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின ஒரு புஸ்தகம் தான். ரெண்டுமே சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகம்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது எது? பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டை பார்த்து கர்த்தருடைய புஸ்தகம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதை எப்படி வாசிக்கணுமா? சும்மா வாசிக்கக்கூடாது, தேடி வாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 சொல்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ், நம்ம தேடி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 34:16 எழுதப்பட்டிருக்குது. இது அவருடைய ஆவி சேர்த்த ஒரு புஸ்தகம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அதில் இருக்கிற எல்லா ரெஃபரன்சஸையும் கர்த்தருடைய ஆவியானவரை சேர்த்திருக்கிறார். இந்த வசனங்களுக்கு விரோதமாக பேசுவது தேவதூஷணமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1 வசனங்கள் 10 முதல் 11 வரைக்கும். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் என்று 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது. யார் இந்த தீர்க்கதரிசிகள்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ள செயல்பட்ட ஆவி யாருடைய ஆவி? 11ஆம் வசனம் சொல்லுது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்குள்ள செயல்பட்ட ஆவி கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதியிருக்கிறது. அப்ப தீர்க்கதரிசிகளாயிருந்த மோசே, ஏசையா, எரேமியா, மீகா இவர்களுக்குள்ள செயல்பட்ட ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற கர்த்தரும் இங்க இருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கள்ளபோதங்கள் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரே கர்த்தருடைய அறிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அங்கேயும் இயேசுதான் இருக்கிறாரு, இங்கேயும் இயேசுதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரே கர்த்தருடைய ஞானம் இல்லாததுனால இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளார இன்னைக்கு நுழைஞ்சிருக்குது. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதான்? குறைவற்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை இல்லை பழைய ஏற்பாட்டில் குறை இருக்குது, அது மாம்சம், அதில் ரட்சிப்பு இல்லை, அதில் கிருபை இல்லை அப்படின்னு சொல்வது தேவதூஷணமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை
குறைவற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாடு எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாடை போதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாடு நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை படிக்கலாம், அதை போதிக்கலாம். அதுல தவறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய போதனையின் மைய கருத்து இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்காக நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் போய் ஈக்குவலாகவே வசனத்தை எடுத்து போதிக்கலாம். அதில் இதுதான் பெட்டர், அது கம்மி அப்படின்னு சொல்வது தேவ தூஷணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு போதனைக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று எழுதியிருக்கிறது. சங்கீதங்களினாலும் என்ன செய்யணுமா? நம்ம ஒருவருக்கொருவர் போதிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதங்களை வைத்து போதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சங்கீதம் படித்தா நரகத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கிற ஒரு கள்ள போதனையும் இருக்குது. வசனம் சொல்லுது சங்கீதத்தை வைத்து நீங்கள் போதிக்க வேண்டும். இதற்கு பெயர் கிறிஸ்துவின் வசனம் என்றும் எழுதியிருக்கிறது. சங்கீதம் கிறிஸ்துவின் வசனம், பழைய ஏற்பாடு கிறிஸ்துவின் வசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களின்படி பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆவியானவர் எந்த ஆவியானவர்? கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்ப பழைய ஏற்பாட்டு வசனங்கள் யாருடைய வசனம்? கிறிஸ்துவின் வசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் அதிகாரம் 4 வசனம் 3 மற்றும் வசனங்கள் 22 முதல் 24 வரை வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இதுல வேத வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எந்த வேத வாக்கியத்தை கேட்கிறான்? பழைய ஏற்பாடு தான் வேத வாக்கியம்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இங்கே எழுதுறான். மேலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி எங்க எழுதியிருக்குது? ஆதியாகமத்துல தான் எழுதியிருக்குது. அப்ப ஆதியாகமம் வேத வாக்கியம்னு சொல்லி வசனமே புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறான், அவனை போல நீங்களும் விசுவாசத்தோட இருங்கன்னு சொல்லி ஒரு போதனை ரோமர் 4ஆவது அதிகாரத்துல இருக்குது. அப்படி இருக்க பழைய ஏற்பாடு நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்வது எப்படிப்பட்ட ஒரு போதனை? இது மாம்சத்தினால் உண்டான போதனை அன்றி பரிசுத்த ஆவியினால் உண்டான போதனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 11 இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது பழைய ஏற்பாடை பற்றி தான் எழுதியிருக்குது. 11ஆவது வசனத்தில் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு எச்சரிப்புகள் இருக்குது. பழைய ஏற்பாடை நம்ம போதிக்கலாம், பழைய ஏற்பாடை வாசிக்கலாம், பழைய ஏற்பாடை வச்சு நம்ம எச்சரிப்பு கொடுக்கலாம் அப்படின்றதும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க பழைய ஏற்பாடை வாசிக்கலன்னு சொன்னாக்க இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் நமக்கு எப்படி தெரியும்? பழைய ஏற்பாடை நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை இந்த வீடியோவோட முடிவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லை, அங்கே ரட்சிப்பு இல்லை என்கிற ஒரு அக்யூசேஷனும் இன்னைக்கு இருக்குது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிற நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாமுவேல், தானியல் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதா? பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னாக்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்குமே ரட்சிப்பு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு வசனங்களில் ரட்சிப்பு உண்டு என்பதை யோவான் 5:39 படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு வசனங்களில் ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னாக்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் நித்திய ஜீவன் இல்லை அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு உண்டு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 6:4 எழுதப்பட்டிருக்குது.
புதிய ஏற்பாட்டில் மார்க் 12:29 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் நமக்கு ஒரே கர்த்தராக இருக்கிறார். அங்க இருக்கிற கர்த்தர் வேற, இங்க இருக்கிற கர்த்தர் வேறன்னு சொல்லி ட்ரினிட்டியை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பழைய ஏற்பாடு அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர் என்பதை நம் வசனங்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அந்த பாலகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அந்த குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிவோம். அவருடைய நாமம் என்னது? நித்திய பிதா. இங்கிலீஷ்ல தி எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தி எவர் லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதாவை நமக்காக பாலகனாக, நமக்காக குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே அவர் குமாரனாக பிறந்தார் என்பதுதான் வேத சத்தியம். இதனால தான் 1 தீமோத்தி 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பழைய ஏற்பாட்டில் நமக்கு இருந்தது ஒரே ஒரு தேவன் தான், பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த ரகசியம்தான் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் நமக்கு ஒரே கர்த்தர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சதாபம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற யோவான் 5 அவரே சொல்லுகிறார். நம்மை நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்மளை நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதில் இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துது. யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் சொல்லுகிறார். நானே அவர்னா நீங்க என் குமாரன்னு விசுவசிக்கணும்னு கேட்கிறாரா? இல்லை. நானே அவர் என்கிற வார்த்தை ஏசாயா புஸ்தகத்துல அடிக்கடி எழுதப்பட்டிருக்குது. நானே அவர் என்று ஏசாயா புஸ்தகத்துல பிதாவாகிய தேவன் தான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவ இங்கே நானே அவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் உங்களுடைய பழைய ஏற்பாட்டு தேவன், நான் தான் பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் விசுவசிக்கவில்லை என்றால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இதை வாசிக்கிற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கும் இன்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் பிதா, பிதாதான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய வார்த்தையில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாது, பழைய ஏற்பாடு மாம்சம், பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு இல்லை என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு விருத்த சேதனமும் கிடையாது, மோசையின் நியாயப்பிரமாணமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு காணிக்கையோ தசம பாகமோ கட்டிட ஆலயமோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 15 வசனங்கள் 19 முதல் 20 வரை ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இதுல தெளிவா புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம தான் இது புறஜாதி நாடுகள்ல இருந்து தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், இவர்களை பற்றி தான் எழுதியிருக்குது. இவர்களுக்கு மோசையின் நியாயப்பிரமாணம் கிடையாது அப்படின்னு வசனங்கள்ல தெளிவா இருக்கு. அடிப்படையான 4 கட்டளைகள், அதாவது விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கு விலகி இருக்கணும், வேசித்தனத்திற்கு விலகி இருக்கணும், நெருங்குண்ட செத்தத்திற்கு விலகி இருக்கணும், இரத்தத்திற்கு விலகி இருக்கணும். இந்த அடிப்படையான 4 கட்டளைகள் தான் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டாம், மேலும் விருத்த சேதனம் நமக்கு இல்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் இங்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 15 வசனங்கள் 28 முதல் 29 வரை
எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளையே அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். இந்த கட்டளை கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 15 படிக்கும் பொழுது, இங்க ஆரம்பத்தில் சில வசனங்கள் படிக்கும் பொழுது மோசேயின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் செய்யணும் அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் எழும்புது. இது தேவையில்லை அப்படிங்கிறத ஆவியானவரே 29வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மோசேயின் நியாய பிரமாணமோ விருத்த சேதனமோ நமக்கு கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு போதனை தேவதூஷணமாய் இருக்கிறது. ரோமர் அதிகாரம் 10 வசனம் 4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நமக்கு நியாய பிரமாண கட்டளைகள் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆடு வெட்டி பலி கொடுக்கிறது, மாடு வெட்டி பலி கொடுக்கிறது, இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறது, இந்த மாதிரி மாம்ச பிரகாரமான கட்டளைகள் எதுவுமே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கடைபிடிச்சோம்னு சொன்னாக்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அதுக்காக தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தேவதூஷணம். ஜக்கரியா 14வது அதிகாரத்தை படித்து பாருங்க. அதில் இருக்கிற எந்த வசனங்களும் இன்று வரை நிறைவேறவே இல்லை. ஜக்கரியா 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி தெளிவாக எழுதியிருக்குது. ஸோ 2ஆம் வருகை என்ன நடக்கலையே, ஜக்கரியா 14வது அதிகாரம் நிறைவேறவே இல்லையே, அதை படிக்கக்கூடாது போதிக்கக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு தூஷணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ பைபிளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 260 அதிகாரங்கள் உள்ளன. 260 சாப்டர்ஸ். புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 929 அதிகாரங்கள் இருக்குது. 929 சாப்டர்ஸ் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மொத்தமாக 1189 அதிகாரங்கள் பைபிளில் நமக்கு இருக்குது. 1189 சாப்டர்ஸ் இந்த ஹோல் பைபிள். ஸோ நமக்கு 1189 அதிகாரங்கள் இருக்குது. நீங்கள் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே பெருசு. ஸோ எப்படி நம்ம பைபிளை வாசிக்கணும்னு சொன்னாக்கா, முதலாவது நம்ம புறஜாதிகளிலிருந்து தேவனிடத்தில் திரும்பிய கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டை தான் வாசிக்கணும். நமக்கு நேரடியாக பழைய ஏற்பாட்டை படித்தோம்னு சொன்னால் அநேக பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நமக்கு புரியாது. புறஜாதி கிறிஸ்தவர்கள் முதலாவது புதிய ஏற்பாட்டை குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவையாவது படிக்கணும். புதிய ஏற்பாட்டை ஒரு 3 முறையாவது படித்தாதான் பழைய ஏற்பாடுக்கு போய் நம்ம படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காரியங்களே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஸோ அதனால் புதிய ஏற்பாடை ஒரு 3 முறை படிச்சுட்டு பழைய ஏற்பாடை ஒரு தடவை படிங்க. திரும்ப புதிய ஏற்பாடை 3 முறை படிச்சுட்டு பழைய ஏற்பாடை ஒரு முறை படிங்க. ஆனால் கண்டிப்பாக பழைய ஏற்பாடு படிக்கணும். பழைய ஏற்பாடை படிக்கலாம், பழைய ஏற்பாடை நீங்கள் போதிக்கலாம். பழைய ஏற்பாடை திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அது எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது, போதனைக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புதிய ஏற்பாடை வச்சே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்களில் முக்கால்வாசி வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் எடுத்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலேருந்தே பழைய ஏற்பாடு உண்மை, அது சத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாது, அது மாம்சம், அதில் இரட்சிப்பு இல்லை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமாய் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம், புதிய திராட்சை ரசம் பழைய துருத்தி எதை குறிக்கிறது, இது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறதா என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. God bless you all.